Good morning students, welcome to the science class. Now started on lesson 3 matter around us. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். We know that everything we see around that occupy space and have mass is called matter. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கக்கூடியதாகவும் அதுக்கு சம் வெயிட்டும் இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மேட்டர், பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட், லைட் அண்டு சவுண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் பட் டஸ் நாட் ஹாவ் மாஸ், ஹென்ஸ் திஸ் ஆர் நாட் மேட்டர். ஸோ இதுக்கெலாம் வந்து என்னது, ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணக்கூடியது, பட் அதுக்கு என்ன கிடையாது, வெயிட் இல்லை. ஸோ தட் இஸ் நாட் மேட்டர். Then atoms, the smallest unit of an element that exhibit the properties of the element is called as atoms. ஸோ இதை நோட் பண்ணிங்க. டிஃபைன் atoms அப்படின்னு 2 மார்க்ஸ் சொல்லுவாங்க. The smallest unit of an element that exhibit the properties of the element is called as atom. All the matter is composed of tiny particles called atom. Water, rice, in short, everything we see around is made up of atoms. ஸோ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னா அணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆட்டம்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் ஈவன் வித் த பெஸ்ட் ஆஃப் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வி கேனாட் சி ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் ஏ மைன்யூட் பார்ட்டிகல், ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவவர் தேர் ஆர் அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஹெல்ப் அஸ் டு இமேஜ் த ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எ மெட்டீரியல். ஸோ அதனுடைய சர்ஃபேஸ் தான் வந்து என்ன பார்த்திங்கன்னா இங்கே மேலே டயக்ராம்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இது ஓகேங்களா. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா மாலிகூல்ஸ். ஸோ when an atom combines with another atom and form a compound, it is called as molecules. ஸோ molecules அப்படின்னா மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னது, combine with one atoms to another atoms. A molecules is made up of 2 or more atoms chemically combined. So that's the definitions of molecules. Define molecules. A molecules is made up of 2 or more atoms chemically combined. So there is some examples சொல்லியிருக்காங்க பாருங்க. First one, oxygen gas in the air that we breathe is made up of 2 oxygen atom chemically combined. ஸோ அதனுடைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 2 oxygen combined chemically. Then ozone is the substance that is made up of 3 oxygen atoms chemically combined. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. O3 அப்படிங்கிறது ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. an atom of oxygen and 2 atoms of hydrogens combine to form a molecules of water, H2O formations, the water molecules formation. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. formations of water molecules, 2H2 plus O2 equal to 2H2O. So molecules also exhibit properties of matter and have individual extents. A molecules can be formed by the same or different kinds of atoms. ஸோ இந்த மாலிகூல்ஸ் வந்து சேம் ஆட்டம்ஸை வந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகலாம், ஆர் அதர்வைஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன ஃபார்மேஷன் ஆகுது, வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. இது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். சேம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஓசோன் ஃபார்மேஷன்ஸ். ஸோ மூணுமே வந்து என்னது, ஆக்சிஜன் O3. ஸோ சேம் கைண்ட்ஸ். ஸோ இதுலேயும் வந்து என்னது, த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். தென் ஸோ த மாலிகூல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் as follow. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எ மாலிகூல்ஸ் விச் கண்டெயின் ஒன்லி 1 ஆட்டம்ஸ். ஸோ அதில் ஒரே ஒரு ஆட்டம்ஸ் மட்டும் இருந்தால் தட் இஸ் கால்ட் as மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the molecules which contain 2 atoms is called as
டை அட்டாமிக் 2 அப்படிங்கிறப்ப டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா a molecules containing 3 atoms is called as dry atomic molecules. ஸோ 3 ஆட்டம்ஸ் அதில் கம்பைன் ஆகிருக்கிறது ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸுக்கு. ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். தென் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா a molecules containing more than 3 atoms. ஸோ ஒரு மாலிகூல் ஃபார்மேஷன்ஸ் ஆகிறதுக்கு மோர் தென் 3 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனது அப்படின்னா ஆர் நவுன் as polyatomic molecules. அது என்னென்னு சொல்கிறாங்க, பாலிஅட்டாமிக். எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்பேட், சல்ஃபர். தென் ஸோ molecules of element. A molecule of an element consists of a fixed number of one type of atom chemically combined. For example, oxygen, hydrogen, O2, H2. The formations of the molecules of elements. A fixed number of one type of atom chemically combined. That is called as molecules of element. So the table கொடுத்துருங்க பாருங்க. So molecules of compounds. Some compounds கொடுத்துருங்க பாருங்க. So first one, molecule structure பார்த்தீங்கன்னா chlorine gas, ஆக்சிஜன் கேஸ் அண்ட் நைட்ரஜன் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாலிகுல் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா பால் இருக்குது பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் பால்ஸ், ஸ்மால் சைஸ், தட் பாலில் யூஸ் பண்ணி ஸ்டிக்கு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய மாடல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா குளோரின் கேஸ் ClC. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு சென்டரில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பால்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதனுடைய வேலன்சி வந்து 2ன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பாலுக்கும் இன்னொரு பாலுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணோம். தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கேஸுக்கு பார்த்திங்கன்னா நைட்ரஜனுடைய வேலன்சி 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 நைட்ரஜன்ஸ் பாலுக்கும் நடுவில் 3 ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிபிள் பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதை ஹையர் கிளாஸில் போகிறப்ப நீங்கள் டீப்பாக அதை ரீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let us look at the model of water molecules. ஸோ கீழேங்க பாருங்கள், வாட்டர் மாலிகூல்ஸ்னுடைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாடல் ஆஃப் மாலிகுலர் வாட்டர் H2O. ஸோ ஈச் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 1 oxygen atom and 2 hydrogen atoms. This ratio of oxygen and hydrogen atom remain fixed whether water is in liquid, solid or gaseous state. These principles apply to the molecules of all compound. இது எல்லாத்துலேயுமே நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய மாடல்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆக்சிஜன் சென்டர்லேயும் 2 ஹைட்ரஜன்ஸில் இருக்கும். ஓகேங்களா, தென் அடுத்து பாருங்கள் மாலிகூல்ஸ் ஆஃப் சம் காம்பவுண்ட். ஸோ இதனுடைய இது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா, ஹைட்ரஜன் குளோரைடு HCl. ஸோ ஃபஸ்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு CO2. ஸோ இதில் வந்து C வந்து சென்டர்லேயும் 2 சைடில் வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். பிகாஸ் கார்பனுடைய வேலன்சி பார்த்திங்கன்னா 4ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கார்பன் சென்டரில் வச்சுட்டு இந்த சைடு 2 ஸ்டிக்கும் இந்த சைடு 2 ஸ்டிக்கும் வச்சு நம்ம ஆக்சிஜனுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால்ஸை வந்து அதில் கனெக்ட் பண்ணலாம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா அம்மோனியா அப்படிங்கிறப்ப NH3. ஸோ நைட்ரஜனோட வேலன்ஸு நம்ம ஏற்கனவே மேலே சொல்லியிருந்தோம் 3 அப்படின்னு. ஸோ அப்போ 3 ஹைட்ரஜன்ஸ் ஆகிறதுனால ஒவ்வொன்றுக்கும் சிங்கிள் ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைடு HCl. ஒரு ஹைட்ரஜன் ஒரு Cl. ஸோ அதுக்கு நடுவில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணி அந்த 2 பாலையும் நம்ம கனெக்ட் பண்ணி அதனுடைய மாடல்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம், மாலிகூல்ஸ் மாடல். தென் அடுத்து பார்த்திங்கன்னா the classifications of matter. The matter is classified into 2 types. அதை வந்து என்ன பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர். தென் ஃபர்தர் the pure substance are divided into 2 categories. One in element, another one is compound. ஸோ அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்தராக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் எலமெண்ட்னும் இன்னொன்று வந்து காம்பவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் எலமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். The matter in its simplest form is called an element.
அந்த மேட்டர் அப்படிங்கிறது அந்த பருப்பொருளினுடைய எளிமையான வடிவம் தனிமம் என அழைக்கப்படுகிறது. The matter in its simplest form is called an element. We are using many elements in our daily life. The common salt is consisting of element of sodium and chlorine. நம்ம வீட்டில் சால்ட் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா காமன் சால்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சோடியம் அண்டு குளோரின் இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். The magnesium and phosphorus used for making crackers. நம்ம இந்த தீபாவளி அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் அண்டு பாஸ்பரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சல்ஃபர் இஸ் யூஸ்டு ஹேஸ் த மேனர் இன் அக்ரிகல்ச்சர். நம்மளுடைய விவசாயத்துக்கு வந்து சல்ஃபர் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், உரமாக யூஸ் பண்ணுறோம். த கேலியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப். ஸோ இதுக்கெலாம் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ஸோ நம்மளுடைய பீரியட் டேபிளில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் 118 நவுன் எலமெண்ட்ஸ் டில் டேட். இந்த டேட் வரைக்கும் 118 எலமெண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிச்சு. தென் அதில் பார்த்திங்கன்னா 94 எலமெண்ட்ஸ் ஆர் நேச்சுரலி அக்கர். தென் ரிமைனிங் 24 எலமெண்ட்ஸ் ஹாவ் பீன் கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியலி இன் த லெபார்ட்ரி. ஸோ இது நம்ம லெபார்ட்ரியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 24 எலமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தென் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா we can classify the elements broadly into metal, non-metals and metalloids based upon their chemical properties. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இதை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல், நான் மெட்டல் அண்டு மெட்டலாய்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் மெட்டல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா we have tools, utensil and jewelry made from silver, copper, iron, gold, aluminum. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸு, பாத்திரம், ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சில்வராலேயோ காப்பராலேயோ கோல்டாலேயோ உருவானது. யூஸிங் ப்ரெஷர் லைக் ஹேம்பரிங் ஆர் ரோலிங் we can deform these materials into various shape. ஸோ இதை வந்து அதனுடைய ஷேப்பை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். such elements that are the malleable is called as metals. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா a materials may be the flattened into thin sheet or various ஷேப்புக்கு மாற்ற முடியும். ஸோ that is called as metal. ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட் அண்டு ஷைனி எலமெண்ட். ஸோ அந்த மெட்டல் அப்படிங்கிறது ஒரு உலோகம். ஸோ அந்த உலோகம் வந்து எப்படி இருக்குது, நல்ல ஹார்டாக கடினமானதாகவும் தென் பளபளப்பு தன்மையாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பிஷன்ஸ் ஆஸ் இஸ் சாஃப்ட். ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். Then mercury is the only metal that is liquid at room temperature. So the one time பண்ணிக்கங்க, one more question. Mercury is the only metal. So மெட்டலில் வந்து மெர்க்குரி தான் வந்து என்ன பண்ணுது, ரூம் டெம்பரேச்சரில் லிக்யூடாக இருக்குது. மெட்டல்ஸ் ஆர் malleable can be bent or beaten into sheet. அதை வந்து என்ன பண்ண முடியும், வளைக்க முடியும் அல்லது நம்ம பேப்பர் ஷீட் மாதிரியும் நம்மளை உருவாக்க முடியும். they can be drawn into wire, கம்பியாக நீட்டலாம். they are good conductor of heat and electricity. கண்டக்டார் அப்படிங்கிறது கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னது மிக சிறந்த கடத்தியாக இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காப்பர், லெட், டின், நிக்கல், அயான், ஜிங்க், கோல்டு, மெக்னீஷியம் அண்டு கால்சியம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க, ஒன் மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸுக்கு. தென் ஸோ செகண்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டல் அண்டு சாஃப்ட். அது வந்து எப்படி இருக்குது, நான் மெட்டல்ஸ் அப்படின்னா அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது, மங்கலாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஹவர் த டைமண்ட் இஸ் ஷைனி அண்ட் ஆல்சோ hardest natural substance on earth.
So non-metals can be gaseous, solid, liquid. Non-metals such as oxygen, hydrogen and chlorine are gaseous at room temperature. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. non-metals வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்டு குளோரின் ஆர் gaseous ஸ்டேட்டில் at room temperature. Non-metals such as carbon, iodine, sulfur and phosphorus are solid at room temperature. ஸோ இதெல்லாம் வந்து என்னது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. bromine is the only non-metals liquids at room temperature. bromine மட்டும்தான் என்ன இருக்குது liquid formations இருக்குது. non-metals are poor conductor of heat and electricity. The graphite is a good conductor of electricity. ஸோ கிராஃபைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பென்சில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பென்சிலுடைய சென்ட்ரல் நீடில் இருக்குது பார்த்திங்களா இந்த பிளாக் கலரில். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கிராஃபைட். ஸோ இது வந்து ஒரு நான் மெட்டல் கார்பன். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈஸிலி எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட்டை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். ஸோ உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் ஆர் த லஸ்ட்ரஸ், தே ஹாவ் ஷைனி சர்ஃபேஸ். ஸோ இது வந்து என்னது மெட்டல் வந்து பளபளப்பு தன்மையை அதனுடைய சர்ஃபேஸ் இருக்குது. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லஸ்ட்ரஸ், தே ஹாவ் நான் ஷைனி சர்ஃபேஸ். ஸோ அதுக்கு பளபளப்பு தன்மை கிடையாது, மங்கலாக இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்டு. நான் மெட்டல்ஸ் வந்து என்னது சாஃப்ட். த மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் பெண்டபிள். அதை வந்து என்ன பண்ண முடியும் ஈஸியாக பெண்ட் பண்ண முடியும். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் பெண்டபிள். த மோஸ்ட் மெட்டல்ஸ் கேன் பி பீட்டன் இன் ஷீட் அண்ட் தே கேன் ட்ரா இன்ட்டு வயர்ஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் வளைக்கலாம், ஷீட்டாக நீட்டுறது, அதேமாதிரி கம்பியாகவும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் நான் டக்டேல். அதை வந்து என்ன பண்ண முடியாது, இதில் எந்த ப்ராப்பர்ட்டிஸும் அதை பண்ண முடியாது. த மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ உலோகம் வந்து ஈஸியாக எலக்ட்ரானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதே மாதிரி ஹீட்டையும் வந்து என்ன பண்ணும் கடத்துது. நான் மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். த மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் மேக்கிங் ringing sound when struck, hence they are used to make object like bell. So non-metals does not make any sound when they are struck. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், மேக்கிங் சவுண்டு. ஸோ அது அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெல்லில் இருக்குது பார்த்திங்கன்னா சைக்கிளில் இதெல்லாம் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிங்க, 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். உலோக போலி அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ இது வந்து என்னது மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும், நான் மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்டு போரான் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸினுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு. ஸோ இது வரைக்கும் தனிமம்னா என்னென்னு பார்த்தோம், எலமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு. காம்பவுண்ட் அப்படிங்கிறது சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ காம்பவுண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபார்ம்டு when the atoms of 2 or more elements combine chemically in definite proportion. ஸோ ஒரு சேர்மங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 2 or more 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைவது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. A compound is a pure substance that is formed when the atoms of 2 or more elements combine chemically in definite proportion. ஸோ இதை நோட் பண்ணிங்க, 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் காம்பவுண்ட்.
A compound exhibit properties entirely different from the properties of the constituent element. For example, the atoms of the elements hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form the compound water. However, water does not have the exact same properties as hydrogen and oxygen. ஸோ ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறப்ப ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் ஆகும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேரியேஷன்ஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப என்னென்னு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஃபார்மேஷன்லேயும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகாது, சேமாக இருக்காது, டிஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிட் ஆஸ் எ லிக்விட் while hydrogen and oxygen exit as gaseous ஸ்டேட்டில் இருக்குது. ஆல்சோ ஆக்சிஜன் support fire whereas water is used as fire extinguisher. ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன வேணும்னா ஆக்சிஜன் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கணும். ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த பொருள் எரியும். ஸோ ஆக்சிஜன் சப்போர்ட் ஃபயர். Water is used as fire extinguisher. Then, similarly, common salt, sodium chloride, is a compound made up of element sodium and chlorine. It is used in our food, whereas sodium and chlorine are poison, are both unsafe for consumption. Then, ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ இந்த சேர்மத்தினுடைய பண்புகள் என்ன பார்த்தீங்கன்னா, எ காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி வென் த கான்ஸ்டியூண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் கம்பைன் இன் எ ஃபிக்ஸ்டு ரேஷியோ. அதாவது தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து சேர்மத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எ காம்பவுண்ட் இஸ் எ ஃபார்ம்டு ஒன்லி வென் த constituents element combine in a fixed proportion. Then second point பாருங்க, the properties of a compound are different from those of its constituent element. ஒரு சேர்மத்தின் பண்புகள் எப்படி இருக்கு, அதனை உருவாக்கக்கூடிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து வேறுபடுது. The properties of compounds are different from those of constituent element. Then third point, a compound cannot be broken down by physical method. This is because compound is made up of different elements that are chemically combined. Sodium chloride cannot be separated by physical method such as filtration. ஸோ சேர்மங்களை என்ன பண்ண முடியாது, இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது. தென் எ காம்பவுண்ட் கேன் பி செப்பரேட்டட் த கான்ஸ்டியூண்ட் எலமெண்ட்ஸ் பை கெமிக்கலி ஒன்லி. ஸோ அந்த காம்பவுண்ட் என்ன பண்ண கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு 4th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட். ஸோ இந்த தனிமத்துக்கும் சேர்மத்துக்குமான வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட். அண்ட் எலமெண்ட் இஸ் எ சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட், எ காம்பவுண்ட் இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 or more elements. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்தான் என்னென்னு சொல்கிறோம், காம்பவுண்ட், சேர்மங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட். ஸோ தனிமங்கள்லாம் சேர்ந்த என்ன ஆகுது, சேர்மங்களை உருவாக்குது. த காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு எலமெண்ட்ஸ். ஸோ அந்த காம்பவுண்டுங்கிறது சேர்மங்கள். சேர்மங்கள் என்னது, சின்ன சின்னதாக ஸ்பிளிட் ஆகிறப்ப த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட். தென் எலமெண்ட், த ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். மாலிகூல்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்னுடைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸாக எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் சொல்கிறாங்க. காம்பவுண்ட்ஸினுடைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ்
ஓகேங்களா, தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட். ஸோ இதையும் நோட் பண்ணிங்க, தட்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ். அண்ட் ஆல்சோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது 4 பாயிண்ட்ஸ். ஸோ அதை நோட் பண்ணிங்க, தட்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ். ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க, 4 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த லெசனில் என்னென்ன பார்த்துருக்கோம், மேட்டர்னு என்ன பார்த்துருக்குறோம், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தென் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர்ஸில் அதனுடைய 2 டைப்ஸ், எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். தென் ஃபர்தராக எலமெண்ட்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ். தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல் அண்டு நான் மெட்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். தென் லாஸ்ட் ஒன்ஸாக த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் elements and compounds. Okay students, இதை லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.